ஹாய்ங்க. இது வந்து ஃப்ரைடே மார்னிங். சரி, ஃப்ரைடே மார்னிங் வந்து ரொம்ப நேரமாக ரிலாக்ஸாக கீழே போய் உட்காந்து பேசிட்டு பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. நேற்று கழுகுன பாத்திரம் இதெல்லாம் சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்த பாத்திரத்தை கழுக ஆரம்பிச்சிட்டேன். கீழே போகிறக்கு முன்னாடியே கம்பும் தயிரும் எல்லாம் எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். சரி போயிட்டு வரக்குள்ள கொஞ்சம் சில்னஸ் ஆறிடும், ரொம்ப சில்லுன்னு இருந்தால் குடிக்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பு வந்து வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். 1 வீக்குக்கு ஆகிற மாதிரி. நான் அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்துக்குவேன். ஸோ சரி இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்கணும். டெய்லி இது யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. எவ்வளோ பேர் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இருந்த பாத்திரத்தையெல்லாம் கழுக ஆரம்பித்தது. இன்றைக்கி ஃப்ரைடே வேறேங்களா, சரி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாம்பார் அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம். மற்ற டேவாக இருந்தால் கூட முட்டை போட்டாலே வேலை முடிஞ்சிடும். சரி இன்றைக்கி பொரியல் சாம்பார் எல்லாமே செய்யணும். அதனால் அப்பப்போ கையோட பாத்திரத்தை கழுகுனா தாங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். எவ்வளோ பேர் ஃப்ரைடே வந்து ஏர்லியராகவே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நானும் அப்படிலாம் நினைப்பேங்க. நாமளும் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் ஒர்க்கி கடன்னு முடிக்கணும்னு. ஆனால் அப்படி முடிக்கவே முடியறதில்ல. என்ன சொல்கிறது, நினச்சா முடியுங்க, முடியாமல் இல்லை. சரி இப்போ பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், வீட்டில் தான் இருக்கோம், இப்போ பண்ணிடலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம், ஆஃப்டர்நூன் பண்ணிக்கலாம், அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். எப்போ பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் தெரில. நைட்டு வந்து பாப்பா தூங்கிட்டு தூங்குறக்கே ரொம்ப லேட் ஆகிடுதுங்களா. சரி காலையில் அலாரம் அடிக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம் அப்படின்னே டைம் ஓடிடுது. ஸோ கம்பங்கூழ் வந்து ஆல்ரெடி கரைச்சே வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மாங்காய் ஊறுகாய் வந்து நேற்றே போட்டு வச்சுருந்தேங்க. நேற்று கொஞ்சம் சாப்பிட்டோம் கம்பங்கூழுக்கு. இன்றைக்கும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். சரி அதே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து என்ன தோசை இட்லி என்ன செஞ்சாலுமே ஒரு தோசை ஒரு இட்லி தாங்க சாப்பிட்றாரு. இதே கம்பங்கூழ் இல்லை தயிர் சாப்பாடு அந்த மாதிரினா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சில்லுன்னு நல்லாயிருக்கு. வெயில் காலத்தில் எந்த நல்ல விஷயம் நடக்குதோ இல்லைங்களோ, காலையில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். கம்போ ராகியோ இந்த மாதிரி கிளறி அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணி ஊறுகாய் இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. என் பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே போய் ஏதோ உருட்டி பெரட்டி எடுத்துகிட்ருக்கா. சரி நான் அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளை கொண்டு வந்து டாய்ஸ் கிட்ட உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேங்க. உட்கார வச்சுட்டு நானும் கம்மங்கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரக்குள்ளே நம்ம குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் குடிக்கும்போது நான் பாப்பாவை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒர்க்கு கண்டினியூ பண்ண வேண்டியது தான். உங்கள் ஃப்ரைடே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.